கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய இப்போ மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதிலும் இந்த மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 7ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மலை பிரசங்கத்திலே இந்த வார்த்தைகளை சொல்லி இருக்கிறதை நாம் பார்க்க முடிகிறது. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை என்கிறார். நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தம் செய்ய நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். நமக்கு நித்திய ஜீவனை அளிப்பேன் என்று தேவன் நமக்கு வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். அந்த நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்துக் கொள்ள வேண்டும் என்றால் பரலோகத்தில் இருக்கிற பிதாவின் சித்தத்தை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். கர்த்தராய் இயேசு கிறிஸ்து பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றினார். அவர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தம் நாம் செய்கிறோமா? வேதம் சொல்கிறது, நீங்கள் பரிசுத்தம் உள்ளவர்களாய் வாழ வேண்டும் என்பதே பிதாவின் சித்தம் என்று. நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்தம் உள்ள ஒரு வாழ்க்கை வாழ்கிறோமா? பிரித்தெடுக்கப்பட்ட ஜனங்களாய் இந்த உலக பாவங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு, துன்மார்க்க ஜீவியத்திற்கு விலகிய ஒவ்வொரு நாளும் வசனத்தின்படியே வாழ்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நம்முடைய பாவங்களை எல்லாம் அறிக்கையிட்டு அவைகளை விட்டு மனம் திரும்பி கர்த்தருடைய பிள்ளைகளாய் வாழ்கிறோமா? நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமென்றால், பரலோக ராஜ்யத்துக்கு நாம் செல்ல வேண்டுமென்றால் பிதாவின் சித்தத்தை நாம் செய்ய வேண்டுமே. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே அதை அறிந்து நடக்கிறோமா? வேதம் சொல்லுகிறது, நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும், கெட்ட மரமோ கெட்ட கனிகளை கொடுக்கும் என்று. நாம் நல்ல மரமாக இருப்போம் என்றால் கனி கொடுக்கிற ஒரு வாழ்க்கை வாழ்வோம். இன்றைக்கு அநேகருடைய வாழ்க்கையிலே கெட்ட கனிகளை கொடுக்கிறார்கள். தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு வாழ்க்கை, துன்மார்க்கமான ஒரு வாழ்க்கை, பாவமான வாழ்க்கை, தேவனுக்கு பிரியமில்லாமல் வாழும்போது பரலோக ராஜ்யத்தை எப்படி பெற்றுக்கொள்ள முடியும்? நாம் பரலோக ராஜ்யத்திற்கு செல்ல வேண்டுமென்றால் பிதாவின் சித்தத்தை அறிந்து அவருடைய சித்தம் என்ன என்பதை உணர்ந்து அதன்படி வாழும்போது மாத்திரமே நித்திய ஜீவனை நாம் சுதந்திரித்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். பிரியமானவர்களே, எல்லா ஜனங்களும் மனம் திரும்பி பாவ மன்னிப்பை பெற்றுக்கொள்ள வேண்டும். பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே ஒவ்வொரு நாளும் மற்றவர்களுக்கு நாம் தீமை செய்யாதபடிக்கு வாழ வேண்டும். எப்பொழுதுமே நன்மை செய்கிற ஜனங்களாய் இருக்க வேண்டும். அது எல்லாமே பிதாவின் சித்தம். எப்பொழுதும் நாம் சந்தோஷமாக இருப்பது பிதாவின் சித்தம். இடைவிடாமல் ஜெபம் பண்ணும் போது நாம் பிதாவின் சித்தத்தை செய்கிறோம். எல்லா காரியத்திலையும் ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும், நஷ்டங்கள் வந்தாலும், இழப்புகள் வந்தாலும், தோல்விகள் வந்தாலும், கஷ்டங்கள் வந்தாலும், நாம் எல்லா காரியத்திலையும் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செய்ய வேண்டும். அதுவே தேவனுடைய சித்தமாக இருக்கிறது. இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறோமா? அல்லது குறைவுகள் வரும்போது, பலவீனங்கள் வரும்போது கர்த்தரை நிந்திக்கிறோமா? நம்மை நாமே ஆராய்ந்து பார்க்க வேண்டும். வேதத்திலே நாம் வாசிக்கிறோம், 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்திலே, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடையவும் அவர் சித்தமுள்ளவராய் இருக்கிறார் என்று வேத வசனம் கூறுகிறது. பிரியமானவர்களே, எல்லாரும் ரட்சிக்கப்படணும், பாவத்திலிருந்து விடுதலையாக்கப்பட வேண்டும் என்பது பிதாவின் சித்தம். நாம் எல்லாரும் சத்தியத்தை அறிந்து கொள்ள வேண்டும். இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொள்ள வேண்டும். அவருடைய வார்த்தைகளை அறிந்து கொள்ள வேண்டும். அந்த சத்திய வசனத்துக்கு கீழ்ப்படிய வேண்டும். அதை தேவன் விரும்புகிறார். இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய வாழ்க்கையிலே சத்தியத்தை அறிந்து கொண்டோமா? இயேசு கிறிஸ்துவை அறிந்து கொண்டோமா? அந்த வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து வாழ்கிறோமா? விடுதலையாக்கப்பட்ட ஜனங்களாய், ரட்சிக்கப்பட்ட ஜனங்களாய் இருக்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். நித்திய ஜீவனை சுதந்திரித்துக் கொள்ள வேண்டுமென்றால், பரலோக ராஜ்யத்தை நாம் தெரிந்து கொள்ள வேண்டுமென்றால் நல்ல மரமாய் நல்ல கனிகளை கொடுக்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஹல்லேலூயா. பரலோகத்தில் இருக்கிற என் பிதாவின் சித்தத்தின்படி செய்கிறவனே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிப்பானே அல்லாமல் என்னை நோக்கி கர்த்தாவே கர்த்தாவே என்று சொல்லுகிறவன் அதில் பிரவேசிப்பதில்லை. 22ஆம் வசனத்தில் நாம் வாசிக்கும் பொழுது,
அந்நாளில் அநேகர் என்னை நோக்கி, கர்த்தாவே கர்த்தாவே, உமது நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைத்தோம் அல்லவா, உமது நாமத்தினாலே பிசாசுகளை துரத்தினோம் அல்லவா, உமது நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்பார்கள். அப்பொழுது நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று அவர்களுக்கு சொல்லுவேன் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆம் பிரியமானவர்களே, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். மத்தேயு 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு எச்சரிக்கையாக இருங்கள், அவர்கள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு உங்களிடத்தில் வருவார்கள், உள்ளத்திலோ அவர்கள் பட்சிக்கிற ஓநாய்கள் என்று கர்த்தருடைய வார்த்தை கூறுகிறது. ஆம் பிரியமானவர்களே, கள்ள தீர்க்கதரிசிகள் ஆட்டுத்தோலை போர்த்து கொண்டு ஜனங்களிடத்தில் வருவார்கள், கர்த்தருடைய ஜனங்களை ஏமாற்ற வேண்டும், வஞ்சிக்க வேண்டும் என்பதற்காக. கர்த்தருடைய பிள்ளைகள் அதை அறிந்து கொள்ள வேண்டும். அவர்களை தான் அக்கிரம செய்கைக்காரரே என்கிறார். கள்ள ஊழியர்களே, கள்ள தீர்க்கதரிசிகளை அக்கிரம செய்கைக்காரரே என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையிலே நாம் எப்படி வாழ்கிறோம்? கர்த்தருக்கு உண்மை உள்ள ஜனங்களாய் வாழ்கிறோமா, அல்லது பொய்யான காரியங்களை செய்கிறோமா என்பதை ஆராய்ந்து பார்க்க வேண்டும். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துகிறார்கள். இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்தோம் அல்லவா என்கிறார்கள். ஆனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து, நான் ஒரு காலம் உங்களை அறியவில்லை, அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, கடைசி காலத்திலே கள்ள தீர்க்கதரிசிகள் இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே தீர்க்க தரிசனம் உரைப்பார்கள். இயேசு கிறிஸ்து என்ற நாமத்தினாலே பிசாசுகளை துரத்துவார்கள். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அநேக அற்புதங்களை செய்வார்கள். ஆனாலும் கர்த்தராய் இயேசு கிறிஸ்து அவர்களை அறியவில்லை என்பார். அக்கிரம செய்கைக்காரரே, என்னை விட்டு அகன்று போங்கள் என்பார். பரலோக ராஜ்யத்திலே அவர்களால் பிரவேசிக்க முடியாது. பிதாவின் சித்தத்தை செய்யும் போது மாத்திரமே பரலோக ராஜ்யத்தில் பிரவேசிக்க முடியும். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே பிதாவின் சித்தத்தை அறிந்து பிதாவின் சித்தத்தை செய்யும்போது பரலோக ராஜ்யத்திலே நாம் பிரவேசிக்க முடியும். ஒருபோதும் கள்ள தீர்க்கதரிசிகளுக்கு வஞ்சிக்கப்படாதபடிக்கு அவருடைய பிள்ளைகளாகி நாம் எச்சரிக்கையோடு வாழ்வோம். கடைசி காலத்திலே நாம் ஒரு மனிதரை எப்படி அறிந்து கொள்ள முடியும்? அவர்களுடைய கனிகளினாலே. நல்ல மரம் நல்ல கனிகளை கொடுக்கும். அவர்களுடைய கனிகளினாலே மாத்திரமே நாம் அறிந்து கொள்ள முடியும். ஹல்லேலூயா. கனி இல்லாத ஒரு வாழ்க்கை வாழ்வார்கள் என்றால் அது சபிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையாக இருக்கும். இயேசு கிறிஸ்து அத்தி மரத்தை சபித்தார். எதனால்? கனி இல்லை, மாய்மாலமான ஒரு வாழ்க்கை. கர்த்தருடைய பிள்ளைகள் உண்மையாக அன்பு கூற வேண்டும். கிரியையிலே நம்முடைய அன்பை வெளிப்படுத்த வேண்டும். அதையே தேவன் எதிர்பார்க்கிறார். ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிவோம், நன்மைகளை செய்வோம், பிதாவின் சித்தத்தை செய்து பரலோக ராஜ்யத்தை நாம் சுதந்திரித்துக் கொள்வோம். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். நம்மை நாமே தேவ சமூகத்திலே தாழ்த்தி ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். அப்பா, இந்த இரவு வேலைக்காக மெய் துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாள் முழுவதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபியோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, நன்றியப்பா. இணைந்து ஜெபிக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். கர்த்தர் தாமே பிள்ளைகளை ஆசீர்வதிப்பீராக. என்னென்ன தேவைகளுக்காக தேவ சமூகத்திலே ஜெபிக்கிறார்களோ எல்லாவற்றிலும் நன்மை கட்டளையிடுங்கப்பா. யாரெல்லாம் திக்கற்றவர்களாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு நிலைமையில யாருமே இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்கப்பா. திக்கற்ற ஒவ்வொரு பிள்ளைகளுக்கும் நிறைய சகாயர். என் தேவன் பொருளாதார தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை எல்லாம் சாதகமாக மாற்றி கொடுங்கப்பா. யாரெல்லாம் கடன் பிரச்சனையிலே உபத்திரவத்திலே கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, நிம்மதி இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அந்த குடும்பங்களை சந்திங்க. பிள்ளைகள் கடன் பிரச்சனையில் இருக்கிற காரியங்களிலிருந்து விடுதலை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. தரித்திர நிலைமைகள் வறுமைகள் எல்லாம் நீங்கி போகட்டும். கர்த்தரே ஒரு அற்புதத்தை செய்வீராக. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். யாரெல்லாம் பலவீனத்தோடு கஷ்டப்படுகிறார்களோ, கர்த்தர் அவர்களை சுகப்படுத்துவீராக. இப்படி சுகமாக்கும் கரம் பிள்ளைகளை தொட்டு சுகமாக்கட்டும், விடுதலையாக்கட்டும். பலவீனத்திலே நம்முடைய பலன் பரிபூரணமாய் விளங்கட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புங்கப்பா. இந்த இரவு நேரத்தில் இன்பமான தூக்கத்தை கொடுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றுக்கும் விலைக்கு பாதுகாத்து கொள்ளுங்க. ஒவ்வொரு குடும்பங்களையும் இப்படி கரங்களில் அர்ப்பணிக்கிறோம்.
என் தேவன் தாமே ஒவ்வொரு குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பீராக. ஜீவனுள்ள நாட்களெல்லாம் நன்மையும் கிருபையும் தொடரும் என்ற வசனத்தின்படி ஒவ்வொரு குடும்பத்தையும் இப்படி நன்மையும் கிருபையும் தொடர்வதாக. யாரெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக ஜெபிக்கிறார்களோ கர்த்தர் அந்த பிள்ளைகளை ஆசீர்வதிங்கப்பா. தடைகள் எல்லாவற்றையும் நீக்கி போடுவீராக. உடைய சமூகத்திலே தாழ்த்துகிறோம். அதிகாலையில் எழுந்து தேவ சமூகத்திலே காத்திருக்க உம்மை துதிக்க உடைய நாமத்தை உயர்த்த எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிப்பீராக, பாதுகாத்து கொள்வீராக. எல்லா துதி கன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.